தேர்தல் வேலை செஞ்சு நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி ஜெயிக்கணும்னா தாங்க அண்ணாமலை தேவை. அவர் தான் ஏற்கனவே செங்கல் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. அண்ணாமலை வந்து வித்தியாசமான ஸ்டைலில் போனார். அரசியல் ஆபாசத்தை கலந்து வரவர். அந்த மாதிரி ஒருத்தர் தானே அது கேடி ராகவன் ஒருத்தர் மேலே தானே அந்த குற்றச்சாட்டு முன்வைக்க. ஒரு பெரிய தலைவரை அடித்து துரத்துனார். எவ்வளோ கேவலமான வேலை. ஆனால் கேள்விப்பட்ட அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அவ்வளோ சுலபமான கட்சி அவங்களுக்கு தெரியலை, தடுமாறுறாங்க அப்படின்னா. இன்னைக்கு ஒரு தகவல் எனக்கு சொன்னது. அடுத்து விஜய் இருக்காரு. விஜய் திருச்சி கிழக்கு பெரம்பூர் தொகுதியில். விஜய் எல்லாம் நான் வந்து கணக்கில் எடுக்கிறேன். அவர் இன்னும் அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் பார்க்க. எம்ஜிஆர் பாண்டியில் எனக்கு அநீதி இழைக்கப்படுது, ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறாரு. திருப்பி திருப்பி அதை பேச்ச என்ன அநீதி அவருக்கு இழைச்சாங்க? குறிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, கூட்டு சூழ்ச்சின்றாரு. அரசியலை தான் பேசியிருக்கார பார்த்தீங்களா? ஏன் படம் ரிலீஸ் ஆகல, கூட்டத்தில் ஏறிடா எனக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன். எத்தனை மீட்டிங்கில் பேச போகிறாங்க? சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவாமல் நான் விடமாட்டேன், அதை விடாமல் நான் அரசியலை விட்டு ஓய மாட்டேன்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். இன்றைக்கு அவர் அரசியல் களத்திலிருந்து, தேர்தல் களத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் அண்ணாமலைக்கு சீட் ஒதுக்கப்படலை அப்படின்ற ஒரு பேர் அதிர்ச்சி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு கிடைத்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன இருக்குது? அவர் தான் ஏற்கனவே செங்கல் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. முதல் டெண்டர் வந்து கேட்டார், அறிவாலயத்தில் கேட்டார். நான் அந்த கட்சி கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், அவர் செங்கல் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பழைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர். இன்றைக்கி அவருக்கு வேலை இல்லை. அவர் நல்ல எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிட்டு செங்கல் வியாபாரம் பண்ணுறாரு. அறிவாலயத்துக்கு நான் இது பண்ணுறேங்கிறாரு. கன்செஷனில் செஞ்சாலும் செய்வார், கொடுங்க, ஆர்டர் கொடுங்கலாம் நான் சொல்லி பேசியிருக்கேன். இப்போ அவருக்கு நிரந்தர தொழில் அது மாறிடுச்சு. 4-5 தொழில் பண்ணார். இந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு பல பேரை வந்து ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்றதெல்லாம் ஒன்று பண்ணார், அது சரியாக போகல. அப்புறம் வந்து கணுக்கால் தண்ணியில் போட்டெல்லாம் விட்டு பார்த்தாரு, அது சரியாக போகல. செங்கல் வியாபாரம் இப்போ அவருக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். அது போல அவர் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீசன், சினிமாவும் சரி அரசியலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு சீசன் தான். இந்த சீசனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காரணம் போயிடுவாங்க. சில பேர் தான் பெரியார் மாதிரி, காந்தி மாதிரி, நேரு மாதிரி காலத்தால் அழியாத தலைவர்கள்லாங்கிறது ஒரு காலம். இன்றைக்கி அந்த மாதிரி தலைவர்கள் யாருமே இல்லை. அண்ணாமலை அந்த டைமுக்கு வந்தார். ஆனால் ஒரு விஷயம் அவரை பற்றி பாராட்டு நம்ம என்ன பேசலான்னாக்கா, பாஜகங்கிற பிராமண ஜனதா பார்ட்டிங்கிற கட்சியை நான் பிராமின் ஜனதா பார்ட்டியாக மாற்றினது அவர் பண்ணார். இல்லை, பெரிய ஆட்களை, அதாவது இளைஞர் கூட்டத்தை பாஜக பக்கம் திருப்பினது, இல்லை வந்து நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது. நிச்சயமாக பாஜகவுக்கு அதான் சொல்கிறேனே. அது ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்.வி. சேகர், அந்த எச். ராஜா, மதுவந்தி, இந்த மாதிரி அக்ரகாரத்து கும்பலே அதில் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் அந்த கட்சிக்கிட்ட போய் எட்டி கூட பார்க்கல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அந்த பிராமணர்கள் கையில் இருந்து இது வெளியே வந்தால் தான் பிஜேபி தமிழ்நாட்டில். இல்லை, அது பொன்னார்கிட்ட இருந்திருக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட இருந்திருக்கு. தமிழிசை சரியாக செய்யலையே. தமிழிசைக்கிட்ட அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் தமிழிசையெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அவர் எச். ராஜா இவங்கெல்லாம் சரியாக வரல, என்ன பண்ண தான் தமிழிசைக்கிட்ட அது போச்சு. தமிழிசை எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அப்புறம் தான் அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை வந்து வித்தியாசமான ஸ்டைலில் போனார். அரசியலில் ஆபாசத்தை கலந்து வரவர் தான். அருவருக்கத்தக்க செய்திகளை எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்தாருன்னா அவர் தான். அந்த மாதிரி ஒருத்தர் தானே அது கேடி ராகவன் ஒருத்தர் மேலே தானே அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய தலைவரை அடித்து துரத்துனார். இல்லை, எவ்வளோ கேவலமான வேலை அது. செய்யலாமா? அதை தன்னுடைய சொந்த கட்சிக்காரனே அப்படி பண்ணார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் தான் அந்த ட்ரெண்டை ஆரம்பித்தவர். ஆக நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் தெரிய வந்ததுன்னாக்கா அது அண்ணாமலையார் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அவருடைய தீவிர ஆதரவாளர்கள்லாம் கவலைப்படுவாங்க. இன்னைக்கு ஓட்டு போடுறதுல வந்து அந்த பர்சன்டேஜ் குறையும், அதிருப்தி ஏற்படும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது நீங்கள் எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் தாங்க இவ்வளவெல்லாம் நீங்கள் கணக்கு போடணும். அதுவே சந்தேகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எலெக்ஷன் நேர்மையாக நடக்குமாங்கிற சந்தேகமே வருது நமக்கு. பீகாரில் பார்த்துட்டோம், மகாராஷ்டிராவில் பார்த்துட்டோம், 2 இடத்துல விளையாடிட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். ஆனால் கேள்விப்பட்ட அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அவ்வளோ சுலபமான கட்சி அவங்களுக்கு தெரியலை,
தடுமாறுறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு தகவல் எனக்கு சொன்னது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது, டிஎம்கே கூட்டணி திமுக கூட்டணியில் குறைஞ்சபட்சம் 190 சீட்டு ஜெயிப்பாங்கன்றது அவங்களுடைய கால்குலேஷன். இது அந்த அந்த அளவுக்கு அவங்களே போட்டிருக்காங்க. அதையெல்லாம் உடைச்சி திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்காது. அது இப்போ அண்ணாமலைக்கெல்லாம் கொடுத்துருந்தாக்கா அவர் நல்லா செஞ்சிருப்பார். தேர்தல் வேலை செஞ்சு நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி ஜெயிக்கணும்னா தாங்க அண்ணாமலை தேவை. ஐயா, வாக்காளர் பட்டியலே உங்கள் பேர் இல்லை, அது எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தில்லு முள்ளெல்லாம் நானே சொல்கிறேன். என்ன ஐடியாவில் இருக்காருன்னு தெரியல நமக்கு. இன்னைக்கு வேட்பாளர் அறிவித்த பிறகு அண்ணாமலை சொன்னாரு, நிச்சயமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் களத்துக்கு போய் அவங்களுக்கு ஓட்டு கேட்க போறேன், தோளோடு தோள் நிற்பேன் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. அது 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 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ எனக்கு நான் பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஷானவாஸுக்கு கொடுக்காம விட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு கொடுக்காம விட்டாங்க. ஒரு அற்புதமான பாலிட்டிஷியன். அவர் கொடுக்காம விட்டாங்க. என்ன காரணத்தில் கொடுத்தாங்களோ, எதை எதிர்பார்த்து கொடுக்காம விட்டாங்களோ தெரியல. எனக்கு அது ஒரு பெரிய நிறைய பேர்த்திற்கு இப்போ எஸ்.எஸ். பாலாஜி அவருக்கும் கொடுக்கல, பனையூர் பாபு அப்படின்ற நபருக்கும் கொடுக்கல. அவங்கெல்லாம் அவ்வளவா இல்லை. இவங்களோட நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். இதில் சேட்டலைட் டிவியில் நிறையா விவாதங்கள் அவரோட கலந்து இது பண்ணியிருக்கேன். அவருடைய விவாதங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். பதிலே சொல்ல முடியாத அளவில் இருக்கும். அவர் ஒருத்தர் சமீபமாக செந்தில்வேல், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. அவ்வளோ அற்புதமான. அதனால் அண்ணாமலை இது பண்ணது வந்து பாஜகவுக்கு அது ஒரு இழப்பு தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது எவனும் எதிர்பார்க்காத ஸ்டண்டெல்லாம் அடித்து கட்சியை ஒரு அரசியலை ஒரு கலைக்கிருப்பார். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை. சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த சாட்டையால் அடிச்சிருக்க வேண்டியது கவர்னரை தான் அப்படிங்கிறது. அதுவே தெரியாமல் அடித்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு தப்பு கவர்னருக்கு கீழே இருக்குது. கவர்னருக்கு எங்கேஸ்டாக சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு இதுனாக்கா தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் வேற பண்ணுவார். கட்சியில பாஜக கட்சியில கூட கருணாகராஜன் ஒரு முக்கிய நபர், அவரும் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அவரால் வந்து பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வந்து. சரி சார், நீங்க அப்படி ஒரு டீட்டெயில் போனீங்கன்னா இந்த பாலியல் சீண்டலில் சிக்காத அரசியல்வாதியும் இருக்க மாட்டாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒன்று போட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அதில் மாட்டியிருக்காங்க. கேள்விப்பட்ட அளவில் மோடி பேர் நிறையா இருக்குது. அதனால தான் அவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அப்படி இருக்குது. இன்றைக்கி உலகம் பூரா அது உண்டுங்க. இன்றைக்கி நேற்று இல்லைப்பா, அதான் அரசியல் ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச வந்து கிளியோபாட்ரா சீசரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சீசருக்கு கொண்டுபிட்டாங்கன்னு அந்தோனி கூட போயிடுறான். எல்லாம் இது பாலியல் சீண்டல் தானே. அப்புறம் தான் கடைசியில் அந்தோனியை மணிக்கிட்டான்னு தான் ஆக்டவி சீசர் வந்து அவளை வந்து கொலைப்பட்டு இது பண்ணுறான். அரசியலில் இது வந்து காலாகாலமாக நடக்கிறது. பல ரெண்டாம் தரமாக கட்டிக்கிட்ட ராணிகள் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா நந்தினிங்கிற ஒரு இந்த கேரக்டர் கற்பனை பாத்திரம் தான். அதுதானே அந்த கதையினுடைய ஓட்டமாகவே இருக்குது. அந்த பெண் பண்ணுற பல்வேறு வகையான சதிகள். அந்த நந்தினியை கண்டு மயங்காதவனே கிடையாது அந்த கதையில். அதில் மயங்காமல், அந்த நந்தினியினுடைய அழகில் மயங்காமல், நந்தினியை கிட்ட சொக்கி போகாமல் சுதந்திரமாக செயல்பட்ட ஒரே கேரக்டர் அந்த கதையில் வந்தியத்தேவன் ஒருத்தன் தான். அது மாதிரி எழுதியிருப்பார் கல்கி. அதனால் அது அரசியலில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பாலியல் விவகாரம் இல்லாமல் அரசியல் கிடையவே கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் மாதாஹரின்னு ஒருத்தி இருந்தார். இந்தியாவை சேர்ந்தவன் பேர், ஆனால் ஒரிஜினலாக யூரோப்பியன் தான். அவள் தான் மிகப்பெரிய உளவாளியாக இருந்தவன். ஹிட்லருக்கு பெரிய பெரிய உளவுலாம் சொன்னது அவள் தான். ஒரு கேபரே டான்சர். அந்த கேபரே ஆடி பல ஆண்களை மயக்கி, பல அரசியல்வாதிகளை மயக்கி, அவங்க கிட்ட பல ரகசியங்களை கொண்டு ஹிட்லர்கிட்ட சேர்த்துனது அவங்க. இதெல்லாம் எப்போவுமே உள்ளது. இதை நீங்கள் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் தப்பாக போகுது. அவங்களால அரசியல் ஏதாவது தகராறு வருதுன்னா தான் நம்ம கேட்கணுமே ஒழிய. கேடி ராகவன் விஷயத்தில் வந்து கேட்டாங்க.
இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜாலியாக இருந்திருக்காரு. அந்த பெண்கள் அதை பற்றி அதை கம்ப்ளைண்ட் அந்த பெண்கள் பண்ணியிருந்தாக்கா தப்பு. கேட்டீரா அவங்க மேலே தப்பு. பெண்கள் அதை பற்றி கவலையப்பட்டுக்கிற நீ ஏன் அவஸ்தைப்படுற? அதை ப்ளூ ஃபில்ம் எடுக்கிற நீ தான் அயோக்கியனை ஒழிய அவர் இல்லை. அவர் பெண்களோட அவர் சந்தோஷமா இருந்திருக்கார். அவர் தெரிஞ்ச பெண்களோட அவர் சந்தோஷமா இருந்திருக்கார். அதை ப்ளூ ஃபில்ம் எடுத்து விற்கிற வியாபாரம் பண்ண நீ தான் அயோக்கியன். ஆனால் அங்கெல்லாம் பாலியல் சீண்டல் வந்து அங்கே பாலியல் சீண்டல் பண்ணது அண்ணாமலை. கேட்டீராங்க. பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு காங்கிரஸும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சில இடங்கள்ல வந்து ராகுல் காந்தி அறிவிக்கிற வேட்பாளருக்கு கை சின்னத்துல வாக்களியுங்கள்னு வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு லேட்டா இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு தொகுதிக்கு, மேலூர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்காமலே இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸுடைய இந்த நடவடிக்கை நம்ம எப்படி பார்க்கிறது? காங்கிரஸ்ல பிரச்சனையே என்னன்னா தொண்டர்களை விட தலைவர்கள் ஜாஸ்தி. அதுதான் காங்கிரஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நான் தலைவன், எனக்கு என்னுடைய தொண்டர்கள் இவ்வளோ பேத்துக்கு சீட்டு வேணும்னு கேட்குற கூட்டம் தான் அங்கே இருக்கும். களத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது. அப்படி தான் வந்து குலாம் நபி ஆசாத் வந்து கலைஞரை மிரட்டினார். தயாளுமா வந்து ஜெயிலில் தள்ளிடுவேன், 2G வழக்கில் தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டி இது பண்ணார். கலைஞர் உடனே கேட்டார், என்ன வேணும் உனக்குன்னாரு. 63 சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னாரு. எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சு? 5 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. மிச்சம் எல்லாரும் அதான் அழகாக சொன்னார். 63 நாயன்மார்களாக வந்து பஞ்சபாண்டவர்களாக வெளியே போனாங்கன்னார். அதனுடைய விளைவு கலைஞரை எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு அந்த எலெக்ஷன் முடிவு விஜயகாந்த் பெருசாக வந்தார். இதுதான் காங்கிரஸில் இருக்கிற பிரச்சனையே. அது அவங்க மாறவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தலைவர்கள் ஜாஸ்தி. இப்போ கூட பாருங்க, இந்த மாணிக் தாக்கூருங்கிற வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டார். அவருடைய வகித்த பதவியிலிருந்து வெளியில போயிருக்காரு. அதான் என்ன ஏன் போகணும்? நீ ஒன்று அது ஒவ்வொருத்தரும் தலைவன் தன்னை தலைவன் நிச்சயிட்டு. அதுதான் பிரச்சனை. தன்னுடைய உறவினரும் அதுல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்கன்ற அந்த பிரச்சனை வந்தது பிறகு இல்லை நான் அப்படி வேணாம், அந்த பிரச்சனைக்குள்ள நான் போக வேண்டாம்னா வெளியில போறேன். அது எந்த காரணமோ ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்த திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது ரகளை எல்லாம் பண்ணதுக்கு காரணமே தன்னை கை விட்டுருவாங்கங்கிற பயம் அவருக்கு இருந்தது. அது கடைசியில் நடந்து போச்சு. உடனே வெளியே போயிட்டார். ஆக அவருக்கு கட்சியில் லாயல்ட்டி இல்லை. தனக்கு அந்த கட்சி என்ன தன்னால கட்சியால தனக்கு என்ன லாபம்னு பார்த்த ஆளுங்க அவங்க. அது மாதிரி தான் காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற பல தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான். கட்சி தனக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற பார்க்குறது. அதனால தான் எல்லா கட்சியும் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறவங்க கூட இவங்க பண்ணாமல் இருந்தது காரணம் அதுதான். காங்கிரஸ் சில இடங்கள்ல இந்த மாதிரி பண்றதுனால சில பேர்னால களத்துல எதிரொலிக்கும். திமுகவினுடைய ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க, களத்துல வேலை செய்ய மாட்டாங்க, ரிஃப்ளெக்ட் ஆகும் அது அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல. அது நிறைய அது கூட்டணியில் அதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்போ நான் ஒரு தொகுதியை கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கீங்க. நான் நான் தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன். எனக்கு கொடுக்காம கூட்டணி கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும்னா உங்களை கழுத்து இருக்குதான். நீங்க சொன்னீங்க இல்லையா 190 தொகுதிகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல சில தொகுதிகள்ல. அதெல்லாம் கணக்கு போட்டதுனால தான் 10 தொகுதியை குறைச்சிருக்காரு. 234 வந்து 40 தொகுதி ஜெயிக்கல இல்லை. அந்த 40 தொகுதி அந்த மாதிரி வர்றதுக்குலாம் வரும். அடுத்து விஜய் இருக்காரு. விஜய் திருச்சி கிழக்கு பெரம்பூர் தொகுதியில. விஜய் எல்லாம் நான் வந்து கணக்குல எடுக்கல. அவர் இன்னும் அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இல்லை எம்ஜிஆர் பாண்டியில எனக்கு அநீதி இழைக்கப்படுது, ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறாரு. திருப்பி அதை பேச என்ன அநீதி அவருக்கு இழைச்சாங்க? யார் அநீதி இழைச்சது? அதை சொல்லுங்க. என்ன அநீதி? எம்ஜிஆரை கட்சி விட்டு வெளியே அமிச்சாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. இவரை எந்த கட்சியிலிருந்து வெளியே அமிச்சாங்க? இவர் எந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார்? என்ன அநீதி? இவர் இழைக்கப்பட்ட அநீதி என்னன்னு சொல்லுங்க. முதல்ல அது சொல்லணும். இல்லை நியாயமா பார்த்தா இவரை இழைச்ச அநீதி தான் மிக அதிகமா இருக்கு. இவர் மேலதான் சங்கீதா கேஸ் போட்டிருக்காங்க. இவர் மேலதான் கேஸ் இருக்கு. குறிப்பா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, கூட்டு சூழ்ச்சின்றது. ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா பார்த்தீங்களா? என் படம் ரிலீஸ் ஆகல, எனக்கு வந்து என் கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பர்மிஷன் உங்களுக்கு என்ன தடையை மீறி நான் கூட்டம் நடத்துவேன்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்லையே. ஜெயிலுக்கும் போகக்கூடாது, பப்ளிசிட்டியும் வேணும், பதவியும் வேணும். அது எப்படி முடியும்? எந்த அரசியல் கட்சியுமே வந்து நீங்க தடை விதிப்பாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்கிறாங்க, ஊர்வலம் போகக்கூடாது. அவங்க போறாங்க.
கைதாகிறாங்க. நீ உண்மையான தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்ன தடை விதிக்கிறது? நான் போகிறேன், நீ தடுத்து பாரு, பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலான்னு போகிறதுக்கு உனக்கு தைரியம். ஏன்னா ஜெயிலை பார்த்தா உனக்கு பயம். நான் தான் சொல்கிறேனே, நோவாமா ஏர் கண்டிஷன் ரூமில் படுத்துக்கிட்டே பதவிக்கு வந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் அவருடைய எய்ம், அவருடைய லட்சியமே அது ஒன்று. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ இன்னைக்கு கூட தான் திமுக கூட்டத்தை போட்டிருக்காங்க பத்திரிகையில், பார்த்தீங்கல்ல, கடல் மாதிரி நிற்கிது. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க தயவு செய்து. சராசரி ஷியாம் ஒரு விஷயத்த சொன்னார். விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் 5 லட்சம் பேரை வந்து காசு கொடுத்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர் தான் எல்லா கூட்டத்துக்கும் வர்றாங்கன்ற. யாரும் அதில் புதுசாக ஒருத்தரும் கிடையாது. அது ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்றாரு. அவர் இன்னும் அரசியலுக்கு வரலைங்க. அரசியல் ரீதியான பேச்சுக்களே இதுவரையிலும் வரலைங்க. படம் வரல, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, என்ன நான் மாத்திரம் 1000 விதிகள் சட்ட விதிகளை பேசுகிறாங்க, இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒழிய அதை நான் மீறுவேன்னு சொல்லி போவது தைரியம் வரலையா? அதானே அரசியல், அதானே அரசியல். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுங்க, அரசாங்கம் தடை பண்ணிச்சு. திமுகவும் சரி மாணவர்களும் சரி போராடினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள். அந்த தைரியம் உனக்கு வரலையே. கூட்டத்தில் ஏறிட்டா எனக்கு கொடுக்க மாட்டேன். எத்தனை மீட்டிங்கில் பேச போறேன், எத்தனை மீட்டிங்கில் பேச போறேன். இன்றைக்கு 2 வருஷமா நீ நடத்தின கூட்டத்தில் ஒரு 15 கூட்டம் மொத்தமாக போட்டிருக்கு. அதில் 10 கூட்டத்தில் இதை தான் பேசியிருக்கு. என்ன அரசியல் பேசியிருக்கிற நீ இதுவரையிலும்? என்ன ஊர்வலம் நடத்தி இருக்கிற? எந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு மாநாடு போட்டு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிற? ரொம்ப வேடிக்கை எனக்கு எப்போ வந்ததுன்னா, பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் இலவசமாக கொடுப்பேன்னாரு. பக்கத்தில் ஒருத்தர் இருந்துட்டு ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னாரு. அப்படியா? அப்போ நான் ஒழுங்காக கொடுப்பேன்னாரு. 1 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அது கூட தெரியாமல் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் போய் தாவேக்காவை பற்றி பேசலைன்னா நான் என்னத்தான் தான் பண்ணுறேன். அவர் வரட்டும், அவர் அரசியலுக்கு வரட்டும், வந்து பழகட்டும், இது பண்ணட்டும், அரசியல் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஆனால் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு போற வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு. அதிமுகவில் இளைஞர்களே கிடையாதுங்க. இளைஞர்கள் வாக்குகள் வேணா அந்த தாவேக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே ஒழிய இளைஞர்களே இல்லாத கட்சி அதிமுக. அதுல யார் இருக்கிறா அவங்க வாக்கு அங்க போறதுக்கு? அங்க இருக்கவங்க எல்லாம் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பயந்தவங்க தான் அதில் பூரா இருக்காங்க. பழனிசாமி நம்மளை காப்பாற்றுவார், இதில் ரெய்ட்லேருந்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் அவரோட சுற்றிட்டு இருக்காங்களோ ஒழிய இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி இல்லையே. இல்லை, ஒரு சோர்வு மனப்பான்மை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திட்டு ஒரு மாநில கட்சியாக திமுக ஆட்சியை பிடித்த போது ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? ஒரு புது அரசியல் கட்சி உதயமாகுதுன்றப்போ அந்த அது மீது ஈர்ப்பு வரும். திமுகவை வச்சுக்கிட்டு இந்த அதிமுகலாம் பேசாதீங்க. அன்னைக்கு அண்ணான்னு ஒரு தலைவர் இருந்தார், கலைஞர் ஒரு தலைவர் இருந்தார், 50 ஈபிகே சம்பத்து போன்றவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து நாட்டையே பிரிக்கணுங்கிற அளவுக்கு போனாங்க. இந்திய எதிர்ப்புங்கிறது இது பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு அவங்க வந்து கைத்தறி நெசவாளர்கள்லாம் பட்டினி கிடந்து சாகராகன்ன உடனே அந்த அவங்க தயாரித்த கைத்தறி துணிகளை எல்லாம் அந்த திமுக காரர்கள் தலையில் சுமந்து தெருவா விற்று அவங்களுக்கு பணம் சேர்த்து கொடுத்தாங்க. அது மாதிரி பல்வேறு வகையான சேவைகள் எல்லாம் செஞ்சு தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அவர் உண்மையை சொல்ல போனாக்கா நெசவாளர்களுக்காக திமுக செஞ்ச பல தியாகங்களை பார்த்து தான் அத்தனை பேர் அவங்க பின்னாடி போனாங்க. அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஒரு நல்ல ஸ்டண்ட் ஒன்று அடித்தார், மலைக்கோட்டு கொடுத்தாரு சைக்கிள் ரிக்ஷாக்காரர், அதெல்லாம் நின்றுச்சு. அது மாதிரி இப்போ நீங்கள் எந்த கட்சி சொன்னீங்க? அதிமுக இன்னைக்கு இருக்கிற அதிமுக அது மாதிரி செய்தா? ஏதாவது தவைக்கா மேல ஒரு ஈர்ப்பு வரல, புது கட்சி வருதுன்றப்போ திமுக அதிமுக மேல ஒரு வெறுப்பு ஆல்ரெடி இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு பார்த்தாக்கா ஒரு பொண்ணு சொல்கிறா, என் புருஷனை விட்டுட்டு நான் இவரோட போகிறதுக்கு தயாராக இருக்கேங்கிற. எத்தனை பெண்கள் இது மாதிரி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க? ஒரு கணக்கு இருக்கு அவங்ககிட்ட. அதை இதாக வேத வாக்காக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு பெண்கள் இளம்பெண்கள் 1000 பேர் வந்து
விஜயை திருமணம் செய்து கொள்வது தன் கணவனை விட்டு விஜயை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கார். இது எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துன்னு கேட்பீங்களா? அவங்க பொன்ராஜ் இப்போ வந்து அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவரையே உண்டு இல்லைன்னு பேசிவிட்டாருங்க. அப்புறம் அவங்க கிட்ட போய் என்னத்த பேச? அவரே அவனுங்களுக்கு யாருன்னு தெரியல. அந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. இதுல சீமானுக்கு தான் பாதிப்பு இருக்க போகுது. சீமானுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா அவரும் சினிமாவை நம்பி உள்ள வந்தவர். இவரும் சினிமாவை நம்பி உள்ள வந்தவர். சீமானுக்கு வந்து அப்போ சீமான் ஒரு வகையில் என்ன பாராட்டலான்னாக்கா, ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ கவலை இல்லை, எலெக்ஷனில் நிற்பார். டெபாசிட்டே கிடைக்காது, அதை பற்றி அவர் கவலைப்பட்டது. நானே எலெக்ஷனில் நிற்பார். ஒவ்வொரு தடவை நின்று இன்னைக்கு எலெக்ஷனில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஜெயிக்க மாட்டாருங்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சு தைரியமாக நிற்கிறார். ஆனால் 234 தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு போறாரு. அதான் ஜெயிக்கணுமோ இல்லையா, தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அவர் கட்சியை அறிமுகப்படுத்துறதை விட தன்னை அறிமுகப்படுத்துறது தான் ஜாஸ்தி. சீமான தான் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் கட்சியை எத்தனை பேத்துக்கு தெரியும். இதான் நிலம். 2026 திமுக தானா? தேர்தல் நேர்மையாக நடந்தால் இப்பயே சொல்கிறேன், எந்த சந்தேகமும் வேணால் திமுக தான். ஞானேஷ்குமார் என்ன செய்வாருங்கிறது யாருக்கும் தெரியாது. பார்க்கலாம். நன்றி.